ஃபேமிலி மேன் வெப் சீரிஸ் மூலம் பிரபலமான நடிகர் காட்டுக்குள்ள இருந்து பிரம்மாண்ட நீர்வீழ்ச்சியில மர்மமான முறையில இறந்து போயிருக்காரு. நடந்தது கொலைதான்னு உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில போலீஸ் விசாரணை சொல்வது என்ன? ஃபேமிலி மேன் வெப் சீரிஸும் அதை சுற்றி எழக்கூடிய சர்ச்சைகளும் இரண்டர கலந்த ஒன்றாகவே உள்ளது. ISI தீவிரவாத அமைப்பினர் கேரளா மற்றும் தமிழ்நாட்டிற்குள் எவ்வாறு ஊடுருவுகிறார்கள் என்பதை கதைக்களமாக கொண்டு வெளியான 2 சீசனும் பலதரப்பட்ட எதிர்ப்புகளுக்கு மத்தியில் OTT ஆடியன்ஸிடமிருந்து நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் ஃபேமிலி மேன் 3 எப்போது வெளியாகும் என்கிற ரிலீஸ் அப்டேட்டுக்காக காத்திருந்த ஃபேன்ஸுக்கு ஷாக் கொடுத்திருக்கிறது அதில் நடித்திருந்த இளம் நடிகரின் மர்ம மரணம். நண்பர்களோடு வீக்கெண்ட் கொண்டாட்டத்திற்காக காட்டுக்குள் உள்ள நீர்வீழ்ச்சிக்கு சென்றவர் அங்கு மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறார். நடந்தது கொலைதான் என இளைஞரின் குடும்பத்தினர் குற்றச்சாட்டு வைத்துள்ள நிலையில் உண்மையை தெரிந்து கொள்ள விசாரணையில் இறங்கினோம். உயிரிழந்தவர் 25 வயதான ரோஹித் பாஸ்போர். ஃபேமிலி மேன் 3 வெப் சீரிஸில் நடிகர்கள் மனோஜ் பாஜ்பாய், ஜெய்தீப் மற்றும் பிரியாமணியோடு இணைந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். வரும் நவம்பர் மாதம் இந்த சீரீஸ் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென ரோஹித் பாஸ்போர் மர்ம மரணம் அடைந்திருப்பது ஃபேமிலி மேன் குழுவினரை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. ரோஹித் பாஸ்போருக்கு ஃபேமிலி மேனில் நடிக்கும் வாய்ப்பு எளிதில் கிடைத்துவிடவில்லை. அசாம் மாநிலம் கர்பாங்கா பகுதியைச் சேர்ந்த ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ரோஹித் சிறு வயதில் இருந்தே மார்ஷல் ஆர்ட்ஸில் அதீத ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கிறார். பல விருதுகளை வாங்கி குவித்துள்ள ரோஹித் தினசரி ஜிம்மிற்கு சென்று உடலை கட்டுமஸ்தாக வைத்துக் கொள்ள வேண்டும் என அதீத ஆர்வம் காட்டி வந்துள்ளார். இவருடைய தனி திறனோடு நடிகனாக வேண்டும் என்ற ஆசையும் சேர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் மேடை அனைத்திலும் ஜனரஞ்சகமாக பெர்ஃபார்ம் செய்து வந்திருக்கிறார். பல சினிமா கம்பெனிகளில் ரிஜெக்ட் ஆன ரோஹித்திற்கு ஃபேமிலி மேனில் கேரக்டர் ரோல் கிடைத்திருக்கிறது. இத்தனை காலம் அங்கீகாரத்திற்கு பட்ட கஷ்டங்கள் ஃபேமிலி மேன் வெளியான பிறகு ஆனந்தமாக மாறப்போகிறதென நினைத்திருந்த வேளையில்தான் யாரும் எதிர்பாராத இந்த சம்பவம் நடந்துள்ளது. ரோஹித்துக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் மற்றும் சினிமாவை போல அட்வென்ச்சர் பயணங்களை மேற்கொள்வதும் பிடித்தமான ஒன்றாக இருந்திருக்கிறது. சென்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில் ரோஹித் அவருடைய நண்பர்கள் 9 பேருடன் வீட்டிற்கு அருகில் இருந்த கர்பங்கா காட்டில் உள்ள நீர்வீழ்ச்சிக்கு சென்றுள்ளார். திடீரென மாலை 4 மணி அளவில் ரோஹித் நீர்வீழ்ச்சிக்குள் தவறி விழுந்து விட்டதாக போலீசாருக்கு தகவல் சென்றிருக்கிறது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் SDRF குழுவின் உதவியோடு அன்றிரவு ரோஹித்தின் உடலை மீட்டுள்ளனர். ரோஹித்தின் உடலில் பல இடங்களில் காயம் இருந்த காரணத்தால் நடந்தது கொலையாக இருப்பதற்கான வாய்ப்பிருப்பதாக சந்தேகித்துள்ளனர். ரோஹித்தின் பெற்றோரிடம் விசாரணையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதில் சம்பவம் நடந்த அன்று ரோஹித் நண்பர்களுடன் வெளியே செல்ல மறுத்ததாகவும் அவர்கள் வலுக்கட்டாயப்படுத்தி வீட்டிலிருந்து மகனை அழைத்துச் சென்றதாகவும் தெரிவித்தது காவல்துறையின் சந்தேகத்தை மேலும் வலுவடைய வைத்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பு ரோஹித்திற்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சில வாலிபர்களுக்கும் பைக் பார்க்கிங் தொடர்பாக பிரச்சனை எழுந்துள்ளது. அப்போதே எதிர்த்தரப்பைச் சேர்ந்தவர்கள் ரோஹித்தை கொல்லாமல் விடமாட்டேன் என மிரட்டியதாக கூறி பகீர் கிளப்பியுள்ளனர். சம்பவம் நடந்த அன்று எதிரிகளுடன் நெருங்கி பழகக்கூடிய நண்பர்கள்தான் ரோஹித்தை வீட்டிற்கு வந்து காட்டிற்குள் ட்ரெக்கிங் செல்ல அழைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே பிரச்சனை இருந்த காரணத்தால் அவர் வெளியே செல்ல தயங்கி உள்ளார். அப்போது ரோஹித்தின் ஜிம் மாஸ்டர் அமர்தீப் தான் நடிகரை சமாதானப்படுத்தி அழைத்துச் சென்றதாக சொல்லப்படுகிறது. 2 தரப்பினருக்கும் முன்விரோதம் இருந்த காரணத்தால் அதே பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித், அசோக் மற்றும் தர்ம பாஸ்போர் ஆகியோர் மீது சந்தேகம் இருப்பதாக ரோஹித்தின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் ரோஹித்தின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் குற்றச்சாட்டுக்குள்ளான மூவரும் ஜிம் பயிற்சியாளரும் தற்போது தலைமறைவாக இருப்பதால் அவர்களையும் வலைவீசி தேடி வருகின்றனர். ரோஹித்தை காட்டிற்குள் அழைத்துச் சென்ற நண்பர்கள் சிக்கிய பிறகே இந்த மரணத்தில் உள்ள மர்மம் விலகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.